ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொண்டேன். அனைவருக்குமே இந்த நாராயணுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்வு புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்பதை போல ஒரு நீர்க்குமிழி போல அதை இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு வாழ்வாகத்தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட காலத்துல இந்த மனித மனம் இறைவனை நாடுகின்றது. இறைவனை மட்டுமல்ல, அதை சார்ந்த ஜோதிடமும் ஒரு நம்பிக்கை தரக்கூடியது தானே. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான காலகட்டம். மனித மன கலங்கி இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கமாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த சோழி பிரசனம், இந்த சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் நலம் பொருட்டே ஒவ்வொரு தமிழ் மாதமும் நான் சொல்லி வருகிறேன். இந்த தமிழ் மாதத்தின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல சூரிய பகவானும் பயிற்சி ஆகின்றார். இந்த கார்த்திகை மாதம், இந்த கார்த்திகை மாதம் பொறுத்த வரைக்கும் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு சூரியன் பயிற்சியாக ஒரு அருமையான ஒரு தருணம். இது எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரம் பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல நவ கிரகங்கள்ல பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும், அதிசாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில குரு பகவானும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாக ஒரு நிகழ்வும் நடைபெறுகிறது. இந்த கார்த்திகை மாதம் முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கின்றது. இது துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சிக்கரை 3 நாள். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி, துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் உள்ளது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் இவ்வாறு இருந்து விட்டாலே சிறப்பு. நீங்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையைத்தான் அது அமைத்து தருகின்றது. அந்த வகையில பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நல்ல கவனமா பாருங்க. உறவுகள், அது தாய் தந்தை உறவா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவா இருந்தாலும் சரி, அப்பா பிள்ளை உறவாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகள் உறவா இருந்தாலும் சில சில கருத்து வேறுபாடு வந்து மறைகின்ற சூழ்நிலை இருப்பதால் உறவை இழந்த பின்பு கோடி கோடி சம்பாதித்த பணமோ பட்டயமோ சொத்தோ காசு பெறாதுங்க. அந்த உறவினர்கள் மத்தியில கவனமாக இருக்கக்கூடிய, அந்த உறவினர் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மனக்குழப்பங்களும் விலகுகின்ற ஒரு அருமையான ஒரு மாதமாகத்தான் அமையும். அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, துலாம் ராசி, துலாமத்திலிருந்து விருச்சிகத்துக்கு சூரியன் மாறுகின்றார். அற்புதமான ஒரு நேரங்க. இந்த காலகட்டம் பலன் தரக்கூடிய ஒரு மாதம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் ரோக சனியாக இருந்து கடுமையான விரைய செலவுகளை உடல் ரீதியா மனம் ரீதியாக தந்தவர். பஞ்சம சனியாக 5ஆம் இடம் வருகிறார். அற்புதமான ஒரு காலகட்டம். மேடுபள்ளம் நிறைந்ததாக இருந்தாலும் கூட எதையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனோ தைரியத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் துலாம் ராசிக்கு அமைகிறது. உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள தயங்குவீர்கள். அதாவது உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நேர்மறையான எண்ணங்களை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்கிற மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும், ஏன் நம்ம அலுவலகத்துல வேலை செய்யும் போது அது அரசு துறையா இருந்தாலும் பொதுத்துறையா இருந்தாலும் அந்த அலுவலகத்தில் பணிபுரிகின்ற நம்முடைய சகோதர தொழிலாளர்கள் மத்தியில் உங்க எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கவலையே படாதீர்கள். இதுவரை தவறாக எண்ணி அந்த எண்ணங்கள் மாறி புதிய எண்ணங்களும் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் துலாம் ராசிக்கு அமையும். அதே நேரம் உங்கள் படைப்பாற்றல் இன்று உச்சத்தில் உள்ளது. நீங்கள் உருவாக்குகின்ற ஒரு நல்ல எண்ணம் உடையவர்கள், உங்களுடைய முயற்சிகள் பலன் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். எனவே கலை மற்றும் எந்த ஒரு பொழுதுபோக்கிலும் உங்கள் மனத்தை செலுத்துங்கள். கவலையே படாதீர்கள். சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டிற்கும் வேதனைக்கும் ஒரு பலன் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். அதே நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்க முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய மாதம். இதுவரை நீங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சியிலுமே பிரயாசையிலுமே கடுமையான போராட்டங்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து வந்த உங்களுக்கு வெற்றியை நோக்கி நகர்கிற அருமையான சந்தர்ப்பம். வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு மாதம். அதே நேரம் கையில வாங்கின பையில போட்ட கோடை இடம் தெரியவில்லையே என்று கலங்கியவங்களுக்கு எல்லாம் பொருளாதார சேமிப்புகள் தரக்கூடிய ஒரு மாதமாக செவ்வாய் நலமாக இருப்பதனால கவலைப்பட வேண்டாம். சொல்லிய சொல்லுக்கு ஒரு வார்த்தை. அதே நேரத்துல அரசு துறையில பொதுத்துறையில வேலை செய்பவர்கள் சற்று கவனமாக இருக்கணும். செவ்வாய் பலகீனமாக இருப்பதனால குறிப்பா பண விஷயங்களை நிதானத்தை கடைபிடிக்கவும், பெரிய செலவுகளை தவிர்க்கவும், சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்தாலும் மட்டுமே சரியான பலன் கிடைக்கும். கவனமாக இருங்கள். உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை யாரோடும் கலந்து கொள்ளாமலே உங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதே சிறப்பு. குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்தவரை தான் உண்டு தன் வேலை விட்டு இருப்பது நல்லது. இந்த மாதம் பணவரவு அதிகரித்து கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஒரு நிறைவான ஒரு நிலை கிடைக்கும். குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வு நடைபெறுவதற்கும் சுப நிகழ்வு நடைபெறுவதற்கு இருந்த ஒரு தடைகளும் பிரச்சனைகளையும் படிப்படியாக குறையும். ஒன்று செய்து பாருங்கள். இந்த கார்த்திகை மாதம் துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, இது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா
பஞ்சம சனியாக 5ஆம் இடம் வருகிறார். ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானை வழிபட்டுத்தான் பாருங்களே, மன நிம்மதி கிடைக்கும். இவனை மாறி கொடுக்கிறவை யார், இவனை மாறி தடுக்கிறவை யார் என்பது துன்பங்களையும் துயரங்களையும் தடுத்து நன்மைகளை கொடுப்பதுல இவனுக்கு நிகரில்லை, முயன்று பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு, இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான திருப்பத்தை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைய போகிறது. ஏன் காரணம் என்ற கங்கை என்ற ஒரு புனிதமான நதியை காவிரியில் தன்னுடைய சாபபாவங்களை நிறுத்தி, அதாவது நிறைவு செய்வதற்காக வந்து நிற்கின்ற இடம்தான் இந்த காவிரி தொடங்கி கடலில் கலக்கின்ற இந்த இடைப்பட்ட ஏதோ ஒரு படித்துறையில 3 முறை நீங்கள் முழுகி எழுந்து ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய கதிரவனை வழிபாடு செய்வீர்களானால் முன்னருடைய சாபபாவங்களிலிருந்து விடுதலை பெற்று பிரச்சனை இல்லாத குடும்பம், நிம்மதியான தொழில், எதை கண்டும் பயப்படாத ஒரு நிலையை நீங்கள் அடைவீர்கள், முயன்று வாருங்கள். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதம் ஒரு நற்பலன் தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமையும்.